Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரவையை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான பர்ஃபி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி செய்யறதுக்கு நல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாயில நெய் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். நெய் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாலோ இல்ல நெய் அதிகம் சாப்பிட மாட்டேன் அப்படி நினைச்சாலும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனா அரை கப் அளவுக்கு சேர்த்து செய்யும்போது பர்ஃபி வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நெய் கூடவே இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லா 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வந்து கடலை மாவை கலந்து கொடுத்துக்கலாம். கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடலை மாவு நல்லா கட்டிகள் இல்லாமல் வந்து கரைஞ்சி வந்துருச்சு அந்த நெய்லேயே. இப்போ இது கூட ரவை வந்து சேர்த்துக்க போகிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. கேசரி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நல்லா நைஸாக பொடியான ரவை, அந்த ரவையை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையும் சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு ரவையை நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவையை 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே நெய்லேயே நல்லா வந்து ரவை வந்து வறுப்பட்டு வந்திருக்கும். குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இப்போ வீட்டில் மில்க் பவுடர் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது சேர்த்து பண்ணும்போது மில்க் பவுடர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூடவே காய வச்ச பாலை வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காய வச்சு ஆற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மில்க் பவுடர் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ரவையோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாகு எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வரைக்கும் பாகு எடுக்கணும். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப பாகு கெட்டியாகவும் போயிடக்கூடாது, பாகு இல்லாமலும் எடுத்தால் பீஸ் போட முடியாது. பர்ஃபி வந்து கரெக்டாக ஒரு கம்பி பதம் எடுத்தோம்னா நமக்கு அழகாக பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இன்னும் பாகு ஒரு கம்பி பதம் வரல, திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக பாகை எடுத்து இப்படி 2 விரலுக்கு நடுவில் நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் ஒரு கம்பி மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு கம்பி பதம் தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாகு வந்து முருகிடக்கூடாது. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. ஒரு கம்பி பதம் சக்கரை பாகு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டவ் மேலே வந்து நம்ம ரவையை வந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கிற இந்த பாகு வந்து சேர்த்துட்டு அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கிட்டே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் பீஸ் போடுறதுக்காக. இப்போ நல்லா ரொம்ப இலக்கமாக இருக்குது பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யில் நிறைய சேர்த்து பண்ணியிருக்கிறதுனாலே லைட்டாக கலரும் மாறி இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா குங்குமப்பூவை பாலில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து மாறி இருக்கும். கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நட்ஸ்லாம் எதனா சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கலை, மேலே மட்டும் அழகுக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாம் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து குக் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பீஸ் போடுறதுக்கு செட் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ட்ரேயில் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நெய் வந்து ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன் நான். முன்னாடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பர்ஃபி ரெசிபிலாம் பண்ணும்போது ட்ரேவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு தான் ஸ்பூன் வச்சு பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் பின்னாடி நெய்யை வந்து தடவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு கிடைக்கும். வெறும் ஸ்பூனே வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஸ்பூனில் வந்து அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே பாதாமை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அழகுக்காக நான் வச்சுக்கிறேன். அப்படியே பீஸ் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு பாதாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் துருவிட்டு கூட ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸே வேணாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா பர்ஃபியோடவே நட்ஸை நீங்கள் துருவிட்டு சேர்த்து நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்காவது அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபி வந்து கொஞ்சம் சூடாறினதுமே பீஸ் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா சூடாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக செட் ஆகிருக்குன்னா பீஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாற விட்டுக்கோங்க. ஒரு டைம் கட் பண்ணியிருந்தாலும் திரும்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு.
கட் பண்ணதில் நல்லா ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் பர்ஃபி. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த ரவை பர்ஃபி. நீங்கள் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் மட்டும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்து பண்ணியிருக்கேன். ஆனால் சாப்பிட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் பர்ஃபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.